ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐனா துணை சீரியல் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க நிலா வந்து சோழன்கிட்ட தயவுசெய்து எப்படியாவது போய் அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு வாங்க, கடன் மேலே கடன் வச்சுட்டு இருக்காதீங்க, நமக்கு இந்த வீடே போதும், நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ நீங்கள் வேறு வீடு பார்த்தா போதும், அது வரலையும் இங்கேருந்து நம்ம போக வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்கு கூட்டின்னு வந்து விடுவாங்க. அந்த இடத்துல வந்து பாண்டியனும் பல்லவனும் வந்து சோழனை வந்து கலாய்ச்சிட்ருப்பாங்க. அண்ணி வந்து வரமாட்டாங்கன்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீ தான் வந்து எதுவுமே தெரியாது இருந்த நீ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, அது ஏன்டா முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேனே அப்படின்னு இவர் சோழன் சொல்ல ஆரம்பிப்பார். என்ன தானே உனக்கு தானே பல்பு அப்படின்ற மாதிரி இவங்க கலாய்ச்சிட்டு சிரிச்சிட்டு விடுவாங்க. உடனே வந்து இவங்க சோழன் போயிட்டு அந்த அட்வான்ஸ் பணத்தை கேட்குறதுக்கு போவார். உடனே ஓனர் தான் வந்து, என்னாச்சுப்பா, உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் ஏதோ பேச வந்து அவங்க கண்டுக்காமல் போயிட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைங்க சார், இந்த மாதிரி இந்த வீடு வந்து அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன் செட் ஆகலை, எல்லாம் வாஸ்து பிரகாரம் தான் நான் கட்டியிருக்கிறேன், நான் வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே, இல்லை வேறு எதுனா வேணும்னா சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க சார், வீடு எல்லாமே ப்ராப்பராக எல்லா கண்டிஷனோட சூப்பராக இருக்குது, அது பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு வேண்டாம் வீடு, நம்ம இருக்கிற வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க, அதனால தான் சரி வந்தேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அப்படியேப்பா சரிப்பா, ஒய்ஃப்னா நம்ம அவங்க இஷ்டத்துக்கு தானே நம்ம இருக்க முடியும்ல, அவங்கள மீறி செஞ்சால் அவங்களுக்கு கோவம் வரும், நமக்கு லைஃப்பில் பொண்டாட்டி தானே முக்கியம், அவங்க சொல்கிறது தானே நம்ம செய்ய முடியும், சரிப்பா சரி சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எனக்கு தெரியும் சார், நீங்கள் வந்து என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுப்பீங்கன்றது எனக்கு தெரியும், சரி அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, என்னது அட்வான்ஸ் பணத்தை கேட்குறியா, யாராவது டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தா திருப்பி தர மாட்டாங்க, நீ எந்த ரூல்ஸ் வேணால் பேசிக்கோ, எங்கே வேணால் போய் கேட்டுப்பார், யாருமே வந்து கொடுத்த டோக்கன் அட்வான்ஸ் வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னங்க சார் ₹1 ₹2 20,000 கொடுத்துருக்குறேன், நீங்கள் எந்த அக்ரிமெண்ட்டும் கொடுக்கல, ஸ்டார்டிங்கில் இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, உனக்கே தெரியும் நினச்சேன், நீ இப்போ தான் புதுசாக வீடு பார்க்கணுன்னு நினைக்கிறதுனால தான் உனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல, 20,000 என்னால் கொடுக்க முடியாது, சும்மா சும்மா இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ஏன் சார் இப்போ தான் என் நிலைமை புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒய்ஃபுக்காக தான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாம் சொன்னீங்க, ஆனால் உடனே நீங்கள் பணத்தை கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லி சொன்னதுக்கு, ஆமாப்பா என் ஒய்ஃபும் இருக்கிறாள்ல, திட்டுவா இல்லை, வாங்கின டோக்கன் பணத்தை ஏன் நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்கன்னு அவள் என்ன திட்டுவா இல்லை, உங்கள்கிட்ட டோக்கன் வாங்கின அடுத்த செகண்டே ஒரு வீடு பார்க்குறதுக்கு வந்தாங்க, அவங்க ₹1,00,000 அட்வான்ஸ் கொடுக்குறேன்னாங்க, நல்ல ஆளுங்களை நான் விட்டுட்டேன், அவங்க வந்து போயிட்டாங்க, இப்போ நீ டோக்கன் அட்வான்ஸ் திருப்பி கேட்குறேன்னா நான் போய் எப்படி நான் அவங்கள வர சொல்கிறது நான் சொல்லி கேட்டதுக்கு, அதான் அவங்கள வேணால் நீங்கள் கால் பண்ணி வர வச்சு அவங்களுக்கு வீடு கொடுத்துருங்க சார், எனக்கு வந்து என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் பணத்தை தர முடியாதுப்பா, போனவங்கள நான் எங்கே போய் தேடுறது, அதெல்லாம் முடியாது, இனி நான் வரவங்கள வந்து எனக்கு பிடிச்சிருக்கணும், அவங்களுக்கு நாங்கள் வீடு கொடுக்கணுமா வேணாவான்றது நான் முடிவு பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து இங்கே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காத, சும்மா இங்கே நின்று என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, உடனே அவங்க ஓனருடைய ஒய்ஃப் வந்து உள்ளே இருந்து கூப்பிடுவாங்க, ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, இந்த வரம்மா அப்படின்னு, யோ கிளம்பியா எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழனை அனுப்பிட்டு இவர் கதவு சாத்திட்டு உள்ளார போயிடுவார். உடனே இவர் வந்து, ஐயோ இவன் பணம் தரமாட்டேங்கிறான் பொழுதே, இப்போ என்ன பண்ணுறது, இவளுக்கு வேறு தெரிஞ்சால் என்ன செய்வாளோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் சொல்லும் போது நிலா வந்து கால் பண்ணுவாங்க. ஐயோ நினச்ச செகண்டுக்கே கால் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எப்படி ஃபோன் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க, அதுமாரி ஃபோன் எடுப்பாங்க. என்னாச்சு சோழன், பணத்தை வாங்கிட்டீங்களா, எங்கே இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ தான் வந்திருக்கிறேன் நான், ஓனரு பேங்க்கில் போயிட்டு பணம் எடுத்துகிட்டு வர போயிருக்கிறாரு, ஏங்க 20,000 போயிட்டு யாருன்னா பேங்க்கில் எடுத்துன்னு வருவாங்களா, ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம்ல, அதான் அவருக்கு தெரியலையா, அதனால் அக்கௌண்ட்டில் போய் எடுத்துகிட்டு வர போயிருக்கிறாரு, நான் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதானே பார்த்தேன், எப்படியாவது வாங்கிட்டு வாங்க, எதனா பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதெல்லாம் எதுவும் கிடையாது, உனக்கு பணம் தானே, நான் வாங்கிட்டு வரேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரிங்க, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தண்ணி நிறைய குடிங்க, இவ்வளோ பிரச்சனை இல்லை, என்னை பற்றி யோசிக்கிறல்ல, என் மேலே உனக்கு எவ்வளோ அக்கறை இல்லை, சரி நிலா நான் பார்த்துக்கிறேன், நீ உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிலா வந்து அங்கே இருக்கிற திவ்யா கிட்ட தான் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்கா பாரு, நானும் எத்தனையோ வாட்டி ரெடி பண்ணிட்டேன், ஆனால் வந்து நிறைய அந்த கம்ப்ளைண்ட் தான் வந்துட்டுருக்குது அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இல்லடி அவங்க ஃபஸ்ட்டு வீடு கட்டுறாங்கல்ல, அதனால் வந்து அவங்க வாஸ்து பிரகாரம் வந்து எல்லாத்தையுமே கேட்குறாங்க, நானும் 2-3 தடவை பண்ணி கொடுத்தேன், ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொன்னாங்க, இதை கொஞ்சம் மட்டும் மாற்றி வச்சுப்பாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு,
சரிடி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இவங்க இவர் சேரன் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து கார்த்திகா தான் வந்துட்டுருப்பாங்க. இவரு வேலை செய்றது பார்த்து, "என்னம்மாம்மா வேலை செஞ்சுட்டுருக்கிறீங்க? வெயில் இல்லாத நேரமா பார்த்து வேலை செய்ய வேண்டியது தானே." "ஏன்பா நான் இது சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சுன்னுருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. அதனால இது எனக்கு பிரச்சனை எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. "எங்கேப்பா கிளம்பிட்ட?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இது மாரி வேலை விஷயமா ஃப்ரெண்டு பார்க்க போறேன் மாமா." அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. "எப்படிப்பா இருக்கிறாங்க உங்க வீட்ல? அத்தை எல்லாம் பக்கத்துல இருக்கிறன்னு தான் பேரு சொந்தக்காரங்க. ஆனா இந்த பார்க்கவும் முடியறதில்ல, பேசவும் முடியறதில்ல, வரவும் மாட்டேங்கிறீங்க வீட்டு பக்கம்." அப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம், "வீட்டில் ஏதாவது கஷ்டமாப்பா? தப்பாக நினச்சிக்காத. இல்லை வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறியா அதுக்கு கேட்குறேன்." "அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. வீட்டில் எவ்வளோ நேரம் தான் சும்மாவே உட்காந்துருக்கிறது. அதனால டைம் போகணும் இல்லையா? அதனால வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்டிருக்கிறேன். அவள் ஓப்பன் வேலை எல்லாம் இருக்குது. வந்து பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா செய்யின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறா. அதனால தான் கிளம்பின்னு இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, "சரி சரி" அப்படின்னுவாங்க. உடனே வந்து, "சந்தா எப்படி இருக்கிறாங்க? நீங்கள் கால் பண்ணீங்களா? எந்த ஊரில் இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்களா? இல்லை அவங்க ஊரில் இருக்கிறாங்களான்னு?" சொல்லி கேட்டதுக்கு, "அவங்க ஊரில் தான்ப்பா இருக்கிறாங்க. தமிழ்லாம் பேச கற்றுக்கிட்டாங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "தமிழெல்லாம் இப்போ வந்து இந்த குழந்தைங்கள்லாம் புதுசா அது வார்த்தையை பேசினா எப்படி உச்சரிப்பு வரும், அந்த மாதிரி தான் இப்போ தானே அவங்க கற்றுக்குறாங்க. ஒரு ஒரு வார்த்தை பேசுகிறாங்கப்பா." அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, "சரி மாமா சரி மாமா. சரி நான் கிளம்புறேன். நான் என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுறேன். நான் அப்படியே கிளம்புறேன். வீட்டுக்கு போகிறேன் நான். நீங்கள் பார்த்து போங்க மாமா." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சேரன் வந்து, "நான் கொண்டு வந்து அங்கே சைக்கிளில் விட்டு வரட்டாமா?" அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, "அதெல்லாம் வேண்டாம் மாமா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்தது வந்து பல்லவன் வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருக்க குரூப் 1 கிளாஸ் தான் வந்து காமிப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணை வந்து புதுசா வர மாரி காமிப்பாங்க, சுவாதின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஏற்கனவே அவன் ஃப்ரெண்டை வந்து ஜாயின் பண்ணியிருப்பான் இல்லைங்களா? இந்த மாரி சுவாதி தான் வந்து இந்த கிளாஸ்லேயே அழகான பொண்ணு. இவ யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பேச மாட்டா, அமைதியாவே இருப்பா. எல்லாருக்குமே அவள பிடிக்கும்டா அப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கு, "ஏன்டா அப்ப நீ இந்த ஒரு வாரம் கிளாஸுக்குலாம் வரல, பொண்ண தான் சைட் அடிச்சுன்னு இருக்கிறியா?" அப்படின்னு பல்லவன் வந்து கேட்பாரு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா இந்த இருக்கிற கிளாஸ்லேயே அவ தான் கொஞ்சம் அழகா இருப்பா, அமைதியாகவும் பேசுவா. அதனால எல்லாருக்குமே பிடிக்கும்டா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கிளாஸ் நடத்தும்போது வந்து பல்லவன் வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்தது வந்து அந்த பொண்ணை வந்து திரும்பி பார்க்கும்போது இவருக்கு தெரியாத மாரி கிளாஸை கவனிக்கிற மாரி பார்ப்பாரு. அப்போ நம்ம பார்க்குறத அந்த பொண்ணு பார்க்குறா அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து யோசிப்பார். அடுத்தது வந்து சோழனை தான் வந்து காமிப்பாங்க. "எனக்கு என் பணம் வேணும். அட்வான்ஸ் பணம் கொடுக்கலன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அது வரையும் நான் இங்கே தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே வந்து அந்த வீட்டுக்கார அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, "என்னங்க பக்கத்தில் அக்கத்தில் எல்லாம் கேட்டால் என்ன நினைப்பாங்க? தப்பாக நினைக்க மாட்டாங்களா? முதல்ல இந்த பையனை வெளியில் அனுப்பி விடுங்க." அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, "என்னம்மா பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டீங்க, என்ன சும்மா வெளியில் அனுப்புன்றீங்க. என் பணத்தை கொடுங்க, நான் போயினே இருக்கிறேன் நான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்ன பணம்?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இது மாதிரி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்த பணத்தை வந்து திரும்பி கேட்குறாருமா." அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க. "அது எப்படிப்பா பணத்தை திருப்பி கொடுப்பாங்க? கொடுத்தது தான். நீ முதல்ல வெளியில் போ." அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, "அதெல்லாம் முடியாதுங்க. என் பணம் வந்தால் தான் நான் போவேன் நான். இல்லைன்னா நீங்கள் யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், எங்கே சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க. என் பணம் வராத நான் இங்கேருந்து இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோழன் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிற மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க. இது என்னங்க வம்பு பிடிச்ச வேலையா இருக்குது. இவன் வேற இங்கே உக்காந்துக்கிறான். பக்கத்துல எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, கொடுத்த அட்வான்ஸ் எப்படிம்மா திருப்பி கொடுப்பாங்க? என்கிட்ட பணம் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. "ஏன் சார் காலையில் தான் கொடுத்துட்டு போனால் அதுக்குள்ளே பணம் இல்லைன்னு பொய் சொல்கிறீங்க?" அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து கேட்பாரு. "இப்போ என்கிட்ட பணம் இல்லைப்பா." அப்படின்ற மாதிரி. "சரி அப்போ நான் பணம் இல்லைன்னா யார் இந்த வீட்டுக்கு வர்றாங்களோ அவங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்கல்ல, அப்போ அந்த காசை கொடுங்க. அப்போ நான் வந்து வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, "அதெல்லாம் கொடுக்க முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. இவர் இருந்து பார்ப்பாரு, கத்தி பார்ப்பாரு. கடைசியில் காலை பிடிச்சி கெஞ்சுவார். "சார் ப்ளீஸ் சார் எனக்கு கொடுத்துருங்க சார். என் ஒய்ஃப் திட்டுவாங்க சார். வீட்டுக்கு போனால் உள்ளே கூட விட மாட்டாங்க சார். தயவுசெய்து அந்த பணத்தை கொடுத்தாங்க சார். நான் கடன் வாங்கிட்டு வந்தேன் சார் கொடுத்து விட்ருக்குறேன். கடன்காரனும் என்னை கேட்பான். நீங்கள் பணத்தை கொஞ்சம் கொடுத்து விடுங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டார். "ஏ தம்பி எழுந்திருப்பா, இங்கே காலெல்லாம் பிடிக்காது, எழுந்திரு, முதல்ல என்னை விடு நீ." அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது, "நீ பணம் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் உங்கள் காலை விடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம், "இது என்னங்க இது தேவையில்லாத பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்." அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, உடனே அவங்க ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க, "அந்த பணத்தை தான் எங்கே வச்சுருக்கிறீங்க? கொடுத்து தான் தொலைங்களாம், வெளியில் போயிட்டோம் அவன்." அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம், "சரி விடுப்பா, நான் எழுந்து உட்காருப்பா, நான் கொண்டு வந்து தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுப்பாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் எதனால் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க. என் ஒய்ஃப் பண்ணால் வீட்டில் திட்டுவாங்க சார். தயவுசெய்து நீங்கள் பணத்தை கொடுங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தா எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டேன்."
அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். நேராக வந்து அவங்க வந்து நிலா வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபோனில் பேசும்போது அந்த 20,000 இருந்தால் ஒரு டிவி வாங்கியிருக்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கலாம், அவ்வளோ காசை விட்டுறாதீங்க, எப்படியாவது வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லியிருப்பாங்க. அதை இவரை ஞாபகம் வச்சிருந்து ஆல்ரெடி டிவி வாங்க போகிறதும் ப்ராப்ளம் ஆச்சு இல்லைங்களா, இப்பயும் அவங்க டிவி பற்றி பேசியிருப்பாங்க. அதனால் சரி டிவி வந்து வாங்கின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20,000 எடுத்துகிட்டு நேராக ஷோரூம் போயிட்டு ஒரு டிவி வாங்கிட்டே தான் வீட்டுக்கு வருவார். அதுக்கு முன்னாடியே வந்து நிலா வந்து வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டிவி கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை அந்த பணத்தை வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், வாங்கிட்டு போயிட்டு திரும்ப ஓனருக்கு தான் கொடுக்கணும், நான் வந்து சேலரியில் கழிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் வீட்டுக்கு டிவி இல்லை, அன்றைக்கி நம்ம டிவியை வாங்க போனோம், வாங்க முடியல, அதனால தான் நான் டிவி வாங்கின்னு வந்துட்டேன் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு இவங்க வந்து ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு சரி சரி ரொம்ப பொறுப்பாக இருக்கிறீங்க போல் அப்படின்ற மாதிரி தான் டிவி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போவார். உடனே அந்த நேரம் பார்த்து கிளாஸை முடிச்சுட்டு பல்லவனும் வருவார். என்னென்ன ஆளுங்களாம் உள்ளே இருக்கிறாங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா, புதுசாக டிவி வாங்கிட்டு வந்தேன், அதை தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு டிவியா அப்படியான்னு சொல்லிட்டு பையை தூரம் தூக்கி போட்டுட்டு டிவி பார்க்குறதுக்கு போயிடுவார். ரிமோட் எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைன்றது சரியாக இருக்குது, இவன் வந்தவனே படிக்கிறத விட்டுட்டு வந்து டிவி பார்க்குறான், ஏன்டா இப்போ தான் இவனை கிளாஸில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்குறேன், இப்போ இவனுக்கு எதுக்குடா டிவி அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லுவாங்க. உடனே சேரனும் அந்த நேரத்தில் வருவாங்க, எதுக்குடா உனக்கு இந்த செலவு, இதெல்லாம் நம்ம பொறுமையாக அதுக்கப்புறம் வாங்கியிருக்கலாம்ல, இப்போ எதுக்கு அவசரப்பட்டு டிவி வாங்கின நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சேரனும் கேட்பார். உடனே பாண்டியன் வந்து அட விடுன, டிவி தானே நம்மளே வாங்கணும்னு நினச்சா அவனே வாங்கிட்டு வந்துட்டான், விடுங்க, எப்படியும் அந்த காசை நம்மக்கிட்டேருந்து வாங்காத விட மாட்டான், கண்டிப்பாக வாங்கிடுவான், விடுங்க நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து டிவி பார்க்குவாங்க. எல்லாருமே வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக உட்காந்து அந்த டிவி சேனலில் மாற்றி உட்கார வச்சுட்டு அவங்க எப்படி எதிர்பார்த்து இப்படிலாம் உட்காந்து இப்படிலாம் டிவி பார்க்கணுன்னு எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி உட்காந்து பார்க்கும்போது நிலாவுக்கு வந்து சோழன் மேலே வந்து கொஞ்சம் பாசம் லவ்ன்றது வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு அவங்கள வந்து கையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து எபிசோடு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.